Hi, hello, welcome to my channel, All Rounder Bala. எனக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நேற்று சங்கர் சார் போட்ட ஆடியோ இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இம்பார்ட்டண்டான அப்டேட்லாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ ஓப்பனிங் பற்றி ஒரு க்ளூவெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் என்னங்கிறது இந்த டாஸ்க்கை பற்றி ஒரு க்ளூ கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் என்னங்கிறது இந்த டீட்டெயிலாக கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் அதுவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்காம தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவில் ஃபஸ்ட் அப்டேட்டு எஸ்பிஓ வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, என்னென்ன பிளான், அதாவது புதுசாக என்ன ஃபியூச்சர் கான்செப்ட்டில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் யூஸ் பண்ணுவாங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தடவை வந்து பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளானை வந்து எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு வீடியோ போட போகிறோம், ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட போகிறோம். அதனால் நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சர் கான்செப்ட்டில் என்ன மாதிரி இது ஒர்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டாஸ்க் நம்ம போன தடவை வந்து பண்ணிட்டு இருந்த வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சர் கான்செப்டில் டாஸ்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 டாஸ்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு சங்கர் சார் சொன்ன ஒரு டாஸ்கில் இருக்கிற ஒரு க்ளூ கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு 2-3 கேட்டகரிஸ் இருந்துச்சு. என்னென்னா கோல்டு, ப்ரீமியம் கேட்டகரிஸ் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக் கேட்டகரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேசிக் கேட்டகரி, ப்ரீமியம், கோல்டு அந்த கேட்டகரிகளாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தான். முதல்ல ஜாயின் பண்ணுறவங்க தனி கேட்டகரி, இப்போ வந்துட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க ஒரு தனி கேட்டகரி. இப்படி தான் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 டாஸ்க் டெய்லியும் பண்ணுவாங்க. இப்போ முதல்ல ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, கோல்டு ப்ரீமியமில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி டாஸ்க், அதாவது வீக்லி ஒன்ஸ் தான் டாஸ்க் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அது ஒரு தனி கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் செகண்ட் அப்டேட்டு எஸ்பிஓவில் ஜாயினிங் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 மாதம் வரைக்கும் தான் இனிமேல் ஜாயின் பண்ண முடியும் இனிமேல் பார்த்தீங்கன்னா. ஆனால் 10 மாதங்கிறது இவங்க மேக்ஸிமமாக வச்சுருக்காங்க. ஆனால் மினிமமாக எத்தனை நாள் வேணால் இருக்கலாம். அதாவது 3 மாதம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமமாக 3 மாதமாக இருக்கும், மேக்ஸிமம் 10 மாதம் இருக்கும். இதுக்குள்ளே அவங்க சொன்ன கேட்டகிரி, அவங்க சொன்ன மெம்பர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு அந்த ஜாயினிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாராவது எஸ்பிஓவில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க வந்துட்டு கீழே வந்துட்டு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்க முடியும். எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ஐடி போட்டுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எஸ்பிஓ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம். வீடியோவில் தேர்ட் அப்டேட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு ஜாயினிங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோமா, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம், அதாவது சொல்லியிருந்தாங்களா 10 மாதத்துக்கு அப்புறமா அது ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்களா. அது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாண்டர்டான ஒரு டேட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் டாஸ்க் வேலெட்டில் ஒன்று ஆட் ஆகிட்டு இருக்கும். அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு இனிமேல் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்டான ஒரு டேட் கொடுத்து, அந்த மந்தில் ஸ்டாண்டர்டான ஒரு டேட் கொடுத்து அந்த அமௌண்ட்டை வந்துட்டு டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ண போகிறாங்க. நம்ம வந்துட்டு எஸ்பிஓவில் ஒரு ஸ்டாஃபாக இருக்க போகிறோம், ஒரு ஸ்டாஃபாக வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து இந்த ஜாயினிங்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எல்லாமே எஸ்பிஓவில் வந்து ஒரு ஸ்டாஃபு. இதுதான் வந்து எஸ்பிஓ சொன்ன மெயின் ஃபியூச்சர் கான்செப்ட். இப்போ வந்துட்டு பார்ட் டைம் ஜாப், எஸ்பிஓ வந்து பார்ட் டைம் ஜாப் கிடையாது. பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, பார்ட் டைம் ஜாப் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. இப்போ வந்து அவங்க ஃபுல் டைம் ஜாப் அதான் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஃபுல் டைம் ஜாப் கேட்டகரியில் மாற்றிட்டாங்க. ஃபுல் டைம்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமோ இல்லை 10 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே 1 மணி நேரம் தான் ஜாப். ஓகேங்களா? மேக்ஸிமம் 1 மணி நேரம் தான், அதுவே அதிகம் தான். 2 மணி நேரங்கிறது கூட இருக்காது. மேக்ஸிமம் 1 ஹவர் தான் ஜாப்பு. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துட்டு இந்த வேலையை நீங்கள் வந்து இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். ஆனால் பார்ட் டைம் ஜாப் மாதிரி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்துட்டு 10,000 வந்து 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து 1 ஹவர் ஒர்க்கு தான். நீங்கள் ரெகுலர் வேலை செய்கிறதையும் பார்த்துட்டு இந்த வேலையும் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். வீடியோவில் 4th அப்டேட்டு எஸ்பிஓ வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பொசிஷன்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டெய்லி டாஸ்க்லாம் இருக்க போகிறதில்ல. அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்க போகுது. அவங்களாம் ஸ்டாஃப் ஆயிடுவாங்க இல்லையா, அதாவது நம்ம எல்லாருமே ஸ்டாஃப் தான். ஆனால் அவங்களுக்குன்னு சொல்ல ஒரு சில பொசிஷன்ஸ் இருக்க போகுது. அதாவது டீம் லீடர் அண்ட் கமாண்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நம்ம மெயின் கம்பெனியில், அதாவது ஃபுல் டைம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பொசிஷன்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பொசிஷன்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு டெய்லி டாஸ்க்கெலாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி உங்களுக்கு டெய்லி வந்துட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு எஸ்பிஓ சொன்ன ஃபியூச்சர் கான்செப்டில் ஒரு படி. வீடியோவில் 5th அப்டேட்டு
எஸ்பிஓ வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்க போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கொண்டு வரேன்னு சொன்னது தான், பட் வந்துட்டு இது வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட். எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்க போது நீங்கள் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் எஸ்பிஓக்கு வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணி பேசிக்க முடியும். வீடியோவில் 6th அப்டேட்டு, எஸ்பிஓ வந்து ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கீங்களா, அதாவது ஃப்ரீயாக ஐடி வந்து போட்டு ஜாயின் பண்ணுறவங்களா இருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளோ ருபீஸ் அவங்களுக்கு சேலரியாக கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே வந்துட்டு 4000 தான் வந்துட்டு சேலரியாக கிடைக்கும். அதாவது ஒரு டாஸ்க் நம்ம பண்ணுறதுல ஒரு மேக்ஸிமம் வந்து 4000 வரைக்குமே அந்த ஃப்ரீ ஐடியில் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேலரிஸ் வந்து இன்க்ரீஸாக கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களாம் தனி கேட்டகரியும், நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களாம் தனி கேட்டகரியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஆகும். ஓகேங்களா, ஃப்ரீயாக ஐடி போட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சில டாஸ்க்கெல்லாம் இருக்க போது அந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணுறது மூலமாக வந்துட்டு அந்த இன்கம் அந்த 4000 இன்னும் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெஃபரலோ இந்த மாதிரி வந்து ஆள் சேர்த்து விடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து வேறு கான்செப்ட்லாம் இருக்க போது அதை நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறதெல்லாம் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா, அதாவது ஃப்ரீ ஐடி இல்லை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்துட்டு எஸ்பிஓவில் வந்து நியூ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அந்த லிங்க் வந்து ஃபில் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி போட்டுக்க முடியும். அதனால் வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யாராவது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் ஃபில் பண்ணிங்க. யாராவது நியூ ஜாயினர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா, வீடியோவோட ஃபைனல் அப்டேட்டு, எஸ்பிஓவில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கும். சரிங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த தடவை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க. இந்த 5 நாளைக்கு வந்துட்டு அதான் ஒர்க்காக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்துட்டு அந்த மெயில் ஐடி வந்து நான் மேலே டிஸ்பிளேல வச்சிருக்கேன். அந்த மெயில் ஐடியில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கமெண்ட் இருக்குது, என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னங்கிற எல்லா மெசேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்களோட மெசேஜ், ஒரு கம்ப்ளைண்ட்டு, என்ன சப்ஜெக்டில் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏதாவது வீடியோ ப்ரூஃபோ இல்லைனா வந்துட்டு ஆடியோ ப்ரூஃபோ ஏதாவது வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. கரெக்டான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா வந்துட்டு உங்கள் மெயில் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது, எப்போ வந்து பிளான்லாம் அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமனான மெசேஜெல்லாம் உங்ககிட்ட வந்து மெயில் பண்ணாதீங்க. மெயில் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து மெயில் பண்ணாதீங்க. மற்றபடி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் அதாவது உள்ளே நீங்கள் லாகின் பண்ண முடியல, ஐடியில் வந்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தனா மட்டும் இந்த இதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த 5 நாளைக்கு நீங்கள் மெயில் பண்ணுறதை வந்துட்டு அவங்க வந்துட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கான இஷ்யூஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. கம்பல்சரியாக டேரெக்டாக வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கமெண்டர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அட்மின் டீமுக்கிட்டே வந்துட்டு அட்மின் டீம் மூலமாக வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ணிக்க முடியும். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐகான் ஒரு ஆனில் போட்டுச்சிங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான அப்டேட்டடாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.